Hi students. Okay, today also we are going to learn the positive and negative and making question such type of sentences only. Charger is functioning. Charger வேலை செய்யுது. நம்ம இப்போ நான் வந்து சார்ஜ் போட்டேன். சார்ஜ் கொஞ்ச நேரத்துக்கு போட்டப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓகே அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா. சார்ஜர் இஸ் ஃபங்க்ஷனிங். சார்ஜர் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். சார்ஜர் வேலை செய்யலை. இஸ் த சார்ஜர் ஃபங்க்ஷனிங்? சார்ஜர் வேலை செய்யுதா அப்படி கொஸ்டின் கேட்கும்போது இஸ் த சார்ஜர் ஃபங்க்ஷனிங்? டேர்ன் அப் த கூலிங். இப்போ இந்த ஏசி ஏர் கூலர்லாம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது உயர்த்தணும், அப்படி கூலிங் கொஞ்சம் ஆட் பண்ண நிறைய அதிகரித்து வைங்கன்னு சொல்லணும். அதுக்கு டேர்ன் அப் த கூலிங். டோன்ட் டேர்ன் அப் த கூலிங்னா அதிகரிக்காதீங்க, கூலிங் அதிகமாக படுத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. டேர்ன் டவுன் த கூலிங், குறைச்சிருங்க. கூலிங் வந்து குறைச்சி வைங்க. நம்பர் நம்ம குறைச்சி இது ஏற்றி வச்சா குறைஞ்சிரும், குறைச்சி வச்சா அதிகமாகும் கூலிங் இல்லையா. டேர்ன் டவுன் த கூலிங். டோன்ட் டேர்ன் டவுன் த கூலிங். டேர்ன் ஆன் த கேஸ். கேஸ் அடுப்பு என்ன பண்ணணும், அடுப்பு மூட்டுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கேஸை ஆன் பண்ணுங்கள். டோன்ட் டேர்ன் ஆன் த கேஸ். டேர்ன் ஆன், கேஸை டேர்ன் ஆன் பண்ணாதீங்க, அதாவது அடுப்பை பற்ற வைக்காதீங்கன்னு அர்த்தம். டேர்ன் ஆஃப் த கேஸ் அப்படின்னா அடுப்பை அணைச்சிருங்க, கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. டோன்ட் டேர்ன் ஆஃப் த கேஸ், கேஸ் ஸ்டவ்வை அணைக்காதீங்க. டேர்ன் அப் த கேஸ் அப்படின்னு அர்த்தம். அப் அப்படின்னா உயர்த்தணும், இந்த ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வைக்க சொல்லுவோம் இல்லையா, அதிகரித்து வைக்கிறது. டேர்ன் அப் த கேஸ். டோன்ட் டேர்ன் அப் த கேஸ். கேஸ் ஸ்டவ் வந்து என்ன பண்ணுங்கள், அதிகரிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். டேர்ன் டவுன்னா குறைக்கிறது. டேர்ன் டவுன் த கேஸ். டேர்ன் டவுன் த கேஸ்னால் குறைச்சி வையின்னு அர்த்தம். டோன்ட் டேர்ன் டவுன் த கேஸ் அப்படின்போது தீயை குறைக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதுக்கப்புறம் ஒரு என்னென்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்கறதில்ல. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம் நம்ம, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 11 தான் வியூஸ் வருது. தட் மீன்ஸ் அந்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் வாட்சிங் த வீடியோ. ஓகே. இதனுடைய மோட்டோ என்னென்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுட் பி ஆல்வேஸ் கீப் டச் வித் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். எப்படியாவது டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes 5 minutes ஆகுது அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து அதுங்க காதில் கேட்கணுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்லும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அனுப்புகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் தீஸ் வீடியோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியதர்ஷினி அவங்களாம் லாவண்யா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்ப்பாங்க. அவங்க வந்து நல்லா ப்ராப்பராக எல்லாம் செய்வாங்க, ரொம்ப ஃபங்க்சுவலாக இருப்பாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இல்லை உங்கள் தம்பிங்க இவங்களெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு அந்த சேனல் அமைச்சிருக்கு இல்லையா, அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானாக வந்துடும் உங்களுக்கு. சிலலாம் வரலன்னு மட்டும் கேட்டேன், அதுக்கப்புறம் நானே திருப்பி ஆட் பண்ணி அமுச்சு விட்டேன் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த சேனலை, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா. அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, தெரியும் உங்களுக்கு, தெரியாதெல்லாம் இல்லை, நல்லாவே பண்ணுவீங்க. ஸோ அதை பார்த்துங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.